ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாக சுகமாக இருக்க விரும்புகிறேன். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். களவு செய்யாதிருப்பாயாக. 10 கட்டளைகளிலே இதுவும் ஒன்று. களவு செய்யாதிருப்பாய். களவு என்றால் திருடு. திருடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நம்ம சின்ன பிள்ளைகள் சொல்கிற மாதிரி ஒரு ஆலோசனை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், திருடாதீங்க அப்படிங்கிறார். இது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. அடுத்தோட உழைப்பை அவன் எடுத்துக்கிறது அது சரியானது இல்லை. இங்கே இடையில பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பெண்மணி செயின் போட்டு போகிறாங்க. பைக்கில் வந்த 2 பேர் பின்னாடி இருக்கிறவங்க அந்த செயினை பிடிச்சி அறுத்து கீழே விழுந்து அவங்க மண்டை உடைஞ்சி அவங்க சுயநினைவு இல்லாமல் போயிட்டாங்க. இவன் பாட்டு கொஞ்சம் கூட மனசாபம் இல்லாமல் போனால் இது ஒரு சிசிடிவியுடைய வீடியோ காட்சி. இப்படி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். அந்த அம்மா அவங்க இருக்கும் ஒரு 55 வயசு மதிக்கத்தக்க இருப்பாங்க. அவர் எப்படின்னா தன்னுடைய மக்களுக்கு மட்டும் சொல்ல, வெளியே இருக்கவங்களுக்கும் சொல்கிறார், களவு செய்யாதிருப்பாயா, திருடாதீங்க. பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வலி. இதே போல் பார்த்திங்கன்னா இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, சர்ச்சுக்கு வந்த ஒரு ஆள் ஒரு பேக், ஒரு அம்மா அவங்க பேக்கை அறுத்து அவங்க செயினை கழட்டி வச்சுருந்துருக்காங்க, உள்ள அறுத்து எடுத்து போயிட்டான். லேடி எடுத்தாங்களா ஜென்ஸ் எடுத்தாங்களா தெரில. அதே போல் இன்னொரு சகோதரி, பேங்க்கில் சம்பளம் வந்திருக்கு, 20,000 ரூபாய் இருக்குது. அந்த 20,000 ரூபாவை பேங்க்கில் வச்சு எடுக்காமல் அவங்க மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால், உங்கள் ஏடிஎம் கார்டு சொல்லுங்கள், நம்பர் சொல்லுங்கள், நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம். இவங்க தெரியல, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் 20,000 ரூபாய் அவேஸ் சுத்தமாக இல்லை. இவங்க மறுபடியும் ஃபோனை போட்டு கெஞ்சுறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணிட்டான். அவன் இவங்களை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு. இப்படி திருடுகள் நிறைய, ஆன்லைன் திருடுகள் நிறைய நடக்குது. நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் விழிப்புணர்வு போடுறாங்க. வெளியே இருக்கிற சில சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சில விழிப்புணர்வு செய்திகளை போடுறாங்க. இதனால் சில பேர் அதை கவனிக்கிறது. இப்படி திருடுகள் நிறைய என்ன பண்ணிகிட்டே இருக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது. அடுத்தவங்க லேண்டை அபகரிச்சுக்கிறது, திருடி எடுத்துக்கிறது. இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகல்ல. திருடு மோசமானது. ஆமாம், சில விசுவாசிகள் கூட திருடுறாங்க. அப்போ களவு செய்யாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அம்மா தனக்கு இருந்த ஒரே மகன், அந்த மகனை அவங்க அப்பா கிடையாது, இந்த அம்மா வளர்த்துட்டு வராங்க. வளர்த்துக்கிட்டே வரும்போது அந்த பையன் சின்ன வயசில் சின்ன சின்ன திருடு, பென்சில் எடுத்துகிட்டு வர்றது, பேனா எடுத்துகிட்டு வர்றது, ரப்பரு, சின்ன சின்ன பொருட்களை திருடி அவங்க அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணு காணாமல். சில நேரங்களில் என்கரேஜ், பரவாயில்லையே நல்லா எடுத்து, எங்கே எடுத்துகிட்டு வந்து, அங்கே இருந்தது, அவன் சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அது கூட இவன் திருடி கொண்டு வர்றதை அவன் ஒரு நாளும் தடை செய்தில்லை. அவனா பிற்காலத்தில் அவன் என்ன ஆயிட்டான்னா மிகப்பெரிய திருடன் ஆயிட்டான். அதனால கொலைகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் ஒரு துன்மார்க்கனாக இருக்கிறான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் ஆயுள் தண்டனைக்கு. சின்ன வயசு பையன் தான். அவங்க அம்மா போயிட்டு, ஏண்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி வந்து இன்னைக்கு அவன் கேட்டானா, அவங்க அம்மாவை கோவமா பயங்கரமாக திட்டுறான் கண்டமானிக்கு. அன்றைக்கே என்னை சொல்லி வளர்த்துருந்தீன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமா, அன்றைக்கே நீ என்னை கண்டிச்சிருந்தீன்னா அப்படி ஆயிருப்பானான்னு சொல்லி அவன் திடீரென்று யோசித்தவனாக பேச ஆரம்பித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன திருடுகள், நம்ம வீட்டோட பிள்ளைங்க இருப்பாங்க. பிள்ளைங்க பார்த்திங்கன்னா காசு எடுப்பாங்க, சில்லற காசு எடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் தைரியமாக பெரிய தொகையை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சின்ன வயசு உங்கள் பிள்ளைங்க தான், உங்களுக்கு வேண்டியவங்க தான். அவங்க அந்த சின்ன சின்ன காரியங்களை செய்யணும். அப்போது நீங்கள் கண்டிச்சிருப்பீங்கன்னா அவங்க ஒரு பெரிய திருடை செய்ய போக மாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, வேலை ஸ்தலத்துலேயோ இல்லை மற்றவர்களிடமோ எந்த இதுவாக இருந்தாலும் சரி,
இது திருடாமல் இருக்க வேண்டும், களவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை தேவன் வலியுறுத்துகிறார். அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட குற்றங்களுக்கு போயிடாதீங்க. ஜாதிகள் எல்லாருக்கும் சேர்த்தான், விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை, வெளியே இருக்க நபர்களுக்கும் தான். இது வெளியே ஆண்டவர் அறியாதவங்களும் பார்க்கலாம், சாதாரண மனுஷன் பார்க்கலாம், ஏன் நாத்திகர் பார்க்கலாம். எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், களவு செய்யாதிருப்பாயாக. நீ திருடாமல் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது. யோசிச்சு பாருங்கள், இத்தனை பேர் சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் அந்த மாதம் குடும்பத்தை பார்க்கணும். அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கலாம், வட்டி கடலில் இருக்கலாம், இல்லை பேங்க் லோன் கட்ட போகலாம், இல்லை கல்யாணத்துக்குன்னு ஒரு செலவு கொண்டு போகலாம், வீடு கட்டுறதுக்குன்னு ஏதோ வச்சுருக்கலாம், படிப்புக்குன்னு வச்சுருக்கலாம். அதை கொஞ்ச நேரத்தில் ஏமாற்றி திருடிட்டு போவது என்பது அது நலமான காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். நாட்களில் திருடு பெருகுகிறது, கொலைபாதக செயல்கள் செய்யப்படுகிறது. இது நிமித்தம் எத்தனையோ பேர் இன்னல் படுகிறார்கள். ஆன்லைனில் திருட்டு, வியாபார ஸ்தலங்களில், வேலை ஸ்தலங்களில், குடும்பங்களில் இப்படி நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவைகளெல்லாம் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இவைகளெல்லாம் மாற்றுங்க. அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட தவறான வித்துக்கள் இந்த காலகட்டத்தில் விழுந்துடக்கூடாது. உண்மை உள்ளவர்களாகவே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களிலே சமாதானம் உண்டாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.